السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان الله ليعذبهم وأنت فيهم وما كان الله معذبهم وهم يستغفرون. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய 5வது நாளினுடைய தராவீஹை நிறைவேற்றுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்தான். ஹதீஸிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இன்றைய தினம் 6வது நாளினுடைய தராவீஹை நிறைவேற்றுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், வானத்திலே காபத்துல்லாஹ்வுக்கு எதிரிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற போது அந்த பள்ளிவாசலை கண்டு வந்தார்கள். அந்த பள்ளிவாசலினுடைய பெயர் மஸ்ஜிதுல் மஅமூர் அப்படின்னு சொல்வாங்க. 7வது வானத்தில் இருக்குது. அந்த பள்ளியிலே தினந்தோறும் 70,000 மலக்குமார்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி உள்ளே செல்வார்கள். செல்கிற மலக்குமார்கள் வெளியிலே வரமாட்டார்கள். அவ்வளவு பெரிய பள்ளிவாசலை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஆக இந்த நாளில் யார் தொழுதார்களோ தராவீஹை, அந்த மஸ்ஜிதுல் மஅமூர் என்கிற பள்ளிவாசலை தவாஃப் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நன்மை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அதே போல இன்றைய தினம் அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபால் என்கிற சூறாவை நமக்கு கேட்க வைத்தார். அந்த சூறாவிலே ஓதப்பட்ட ஒரு வசனம், وَمَا كَانَ اللَّهُ لِيُعَذِّبَهُمْ وَأَنْتَ فِيهِمْ. நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் இந்த உம்மத்திலே இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் இந்த உம்மத்தை வேதனை செய்ய மாட்டான் அப்படின்ற வாக்குறுதியை அல்லாஹ் தருகிறான். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்கிறான், وَمَا كَانَ اللَّهُ مُعَذِّبَهُمْ وَهُمْ يَسْتَغْفِرُونَ. அந்த மக்கள் பாவ மன்னிப்பு தேடுகிற காலமெல்லாம் அவர்களை நான் வேதனை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சோதனைகள் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் பொதுவானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு, ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு ஒவ்வொரு நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள் என்பது குர்ஆன் சொல்கிற வரலாறு. ஆனால் இந்த சோதனைகள் ஏன் வருகிறது என்பதுதான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். சோதனைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, இன் ஷக்கரத்தும் லன் அஸீதன்னகும் வலஇன் கஃபரத்தும் இன் அஸாபி லஷதீத். ஒரு குழந்தையை ஒரு தாய் வளர்க்கிறார்கள். அந்த தாய்ப்பாலினை கொடுக்கிற போது அந்த குழந்தையினுடைய உஷாராக இருக்கிறதா, இல்லை அந்த குழந்தை தூங்கி போய்விட்டதா என்பதற்காக வேண்டி அந்த குழந்தையை மீண்டும் மீண்டும் எழுப்பி பார்ப்பார்கள் என்று கிதாபில் எழுதுவாங்க. அதுபோலத்தான் இறைவன் ஒவ்வொரு அடியாரையும் படைத்து என்னை நீங்கள் வணங்குகிறீர்களான அங்க ஆலமுல் அர்வாஹ்ல நம்ம கிட்ட சத்திய பிரமாணத்தை வாங்கணும். அந்த சத்தியத்திற்கு நாம் அனைவரும் கட்டுப்பட்டோம் என்று சொல்லிவிட்டு தான் இந்த உலகத்துக்கு வந்தோம். ஆனா இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் நாம் மறந்துவிட்டு உலகத்தினுடைய ஆசாபாசங்களிலே நாம் மூழ்கி போய்விட்டோம். அப்ப அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல் அப்த லயஹருமு ரிஸ்க பிஸ்ஸம்பி யுஸீபுஹு. ஒரு மனுஷனுக்கு வியாபாரத்துல கஷ்டம் வரலாம், அதே மாதிரி குடும்பத்துல கஷ்டங்கள் வரலாம். எனக்கு வியாபாரமே இல்லை, ரிஸ்க்ல பரக்கத்தே இல்லைன்னு நினைக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா நீங்கள் ஏதாவது பாவம் செய்திருப்பீர்கள், அதனால்தான் உங்களுடைய ரிஸ்கிலே பரக்கத்து இல்லை. சுபுஹினுடைய நேரத்திலே தூங்குவது உங்களுடைய ரிஸ்கிலே பலகீனத்தை ஏற்படுத்தும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற விஷயம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கிற போது சோதனைகள் காணாமல் போய்விடும். ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வராரு. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாரு. கேட்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை அவருக்கு கொடுத்தாங்க. அந்த மனிதர் முகத்தை சுழிச்சிட்டு போயிட்டார். இன்னொருத்தர் வந்தார், அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அதே மாதிரி பேரிச்சம்பழத்தை கொடுத்தாங்க. நாயகம் கொடுத்த பேரிச்சம்பழம் இல்லையா இது அப்படின்னு அவர் சந்தோஷமாக வாங்கி கொண்டு சென்றார். ஒரு பேரிச்சம்பழமாக இருந்தாலும் அது
அது தனக்கு கிடைத்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை நம்மிடத்திலே வருகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட உம்மு சலமாவிடத்திலே செல்லுங்கள், உம்மு சலமாட்ட சொல்லி 40 திரகம் இவருக்கு கொடுக்க சொல்லுங்கன்னாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஒரு பேரிச்சம்பழம் ஆனாலும் அதையும் பொருந்திக் கொள்கிற மனம் நம்மிடத்தில் இருந்தால் சோதனைகளை தாங்கி கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிற ஒரு குணம் நம்மிடத்திலே பிறக்கும். ஏன்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். எல்லா விதமான பொறுமைக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு எல்லாராலும் குர்ஆன் போட்டிருக்கிற ஒரு நபி. அந்த நபியினுடைய வரலாறை எடுத்து பார்த்தா ஆரம்பத்தில் பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பணக்காரராக இருந்தவர்கள். ஷைத்தான் என்ன செய்கிறான், அல்லாஹ்விடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான் அப்படின்னு கிதாபில் எழுதுறாங்க. என்ன கேள்வி கேட்கிறான், உன்னுடைய நபி நீ எல்லாமே கொடுத்துருக்கிற, அதனால உன்னை வணங்குறாரு, எல்லாத்தையும் நீ கொடுக்கிற, அவர் வணங்குறாரா பார்க்கலான்னு ஷைத்தான் ஒரு கேள்வியை கேட்கிறான். சரின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், அவருடைய வீடுகள் எல்லாம் ஆற்றிலே வெள்ளத்திலே அடித்து கொண்டு செல்கிறது, குழந்தைகளை ஓனாய் பிடித்து சென்று விடுகிறது. மனைவிகள் 4 மனைவிகள் இருந்தார்கள், எல்லா மனைவியும் அவங்கள விட்டு போயிட்டாங்க. உடலெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு ஊரிலே ஒரு ஒதுக்குப்புறமாக ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். அந்த நோய் ஒரு தொற்று நோயாக இருக்கிறது, உடம்பு ஃபுல்லா புழு பூத்து கிடக்கிறது. அப்ப அந்த சமயத்துல கிதாபில் எழுதுறாங்க, அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கிற போது அவங்களுடைய வாய் அசைகிற போது ஒருவர் அதை அவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்கிறாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, இறைவா, இந்த நிலையிலும் எனக்கு நான் உன்னை பொருந்திக் கொள்கிறேன், உன் மீது நான் கோபப்படவில்லை என்று சொன்னாங்க. அப்ப சோதனைகள் வருகிற போது இறைவனை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் அந்த சோதனைகள் வருகிற போது நம்மை அதிலிருந்து விடுவிப்பான். உடனே அல்லாஹ் தான் என்ன செஞ்சுட்டான், ஒரு போல் விரைச்சலிக்க ஒன்றும் செய்ய வேணாம். அவங்க மனைவி போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர போயிருந்தாங்க. நோயில படுத்திருக்கக்கூடிய அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் சொன்னா, நீங்க எந்திரிக்க கூட வேணாம், படுத்த இடத்துல காலில் ஒரு உதைங்கன்னா உதைச்சாங்க. தண்ணீர் பீரிட்டு வந்தது, அந்த தண்ணீரிலே குளியுங்கள் அப்படின்னா குளிச்ச உடனே உடம்பெல்லாம் பழைய நிலைமைக்கு மாறி ஆரோக்கியமான ஒரு வாலிப தோற்றத்துக்கு அவங்க வர்றாங்க. அவங்க மனைவி இங்க ஒருத்தர் படுத்திருந்தாரே, அவரை பார்த்தீங்கன்னான்னு கேட்டாங்க. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் தான் அது அப்படின்னாங்க. அப்ப அல்லாஹ்வினுடைய சோதனை ஏன் வருதுன்னா, நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வை மறந்துட்டோமா இல்லையா அப்படின்றத அல்லாஹ் சோதிப்பதற்காகத்தான் இதை கொடுக்கிறார். அதே மாதிரி இரண்டாவது சொன்னாங்க, எல்லாமே என்னுடையது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சோதனை கண்டிப்பாக வரும். ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா முஹம்மத் வல்லதி பாஸனி பில் ஹக்கி இன்னலில்லாஹி லஅபதன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு ஒரு அடிமை இருந்தார். அவருக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான செல்வ செழிப்பையும் கொடுத்திருந்தான். தனியா இருப்பார், அல்லாஹ் மட்டும் எப்போ பார்த்தாலும் வணங்கிட்டு இருப்பார், மலை மேல இருப்பார். ஒரு நல்ல தண்ணி அவருக்கு பக்கத்துல அல்லாஹ் ஆறு ஓட வச்சு அந்த ஆற்று தண்ணியை அவர் குடிப்பார். குடிச்சிட்டு பழம் ஒன்று கிடைக்கும், அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அவர் இபாதத்து செய்வார். கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேல அல்லாஹ் அவர் வணங்கியிருக்கார். அவருடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது. அல்லாஹ்விடத்திலே அவர் செல்கிறார். சென்றதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்கிட்ட கேட்டான், அந்த மலக்குகள்கிட்ட சொன்னா, என்னுடைய ரஹமத்தை கொண்டு இவரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னான். அப்ப அவருக்கு கோபம், 50 வருஷம் நான் வணங்கியிருக்கேன், ஆனா என்னுடைய வணக்கம், என்னுடைய இபாதத், அதனால என்னுடைய வணக்கத்தை கொண்டு மட்டுமே நீ எனக்கு சொர்க்கம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். உடனே அல்லாஹ்வுக்கு கோபம் வந்து விட்டது. அல்லாஹ் சொன்னா, சரி அப்படியா, இவரை கொஞ்சம் நரகத்து வழியாக சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னா போனாங்க. நரகத்தை சுற்றி அந்த பக்கத்துல கூட போக முடியல. இவருக்கு தண்ணி வேணும் கத்துறாரு. அப்ப உன்னுடைய அமல்களை கொடுத்தால் தண்ணீர் கொடுக்கப்படும் சொல்லப்படுது. அப்போ அவருடைய எல்லா அமலையும் கூட எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு இப்போ தண்ணி வேணும்னு கேட்குறாரு, தண்ணி கொடுக்கப்படுது. அப்போ அல்லாஹ் சொன்னானா, என்னுடைய ஒரு நியமத்துக்கு உன்னுடைய அமல் ஈடு கிடையாது. 20 ரக்காத்துகள் நாம் தொழுது விட்டோம் என்று நாம் நினைக்கிறோம், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் அது நமக்குத்தான் தேவை. அதனால நம்முடைய எண்ணங்களிலே எல்லாம் என்னுடையது என்ற எண்ணத்தை தூக்கி போட வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்கிற எண்ணம் வந்தால் அல்லாஹ் சோதனையை விட்டு நம்மளை காப்பாற்றி விடுவான் என்று சொன்னாங்க. அதே மாதிரி துஆ இருந்தால் நம்ம துஆ கேட்கறத அல்லாஹ் விரும்புறோம். அந்த துஆவின் காரணமாக நம்முடைய சோதனைகள் அல்லாஹ் கொடுக்கிறது. ஏன்னா வரலாற்றிலே ஒரு செய்தி எழுதப்படும், ஒரு மனிதர், அந்த மனிதர் என்ன செய்கிறாரு, ஒரு 2 பாதிரியார்களிடத்திலே கைதியாக வேலை செய்கிறார். அப்படி வேலை செய்கிற போது எப்போ பார்த்தாலும் ஒரு குர்ஆன் ஓதுவார் அந்த நபர்.
அவங்க ஓதக்கூடிய குர்ஆன்ல 2 வசனத்தை அந்த பாதிரியார்கள் மனனம் செய்து வைத்துக் கொண்டார்கள். என்ன வசனம்? அல்லாஹ் சொல்றான், என்னை நீங்கள் அழையுங்கள், நான் பதில் தருகிறேன் அப்படின்ற ஒரு வசனம். இன்னொரு வசனம், நான் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்னுடைய அடியார்களே அப்படின்ற இன்னொரு வசனம். இந்த 2 வசனத்தையும் அந்த பாதிரியார்கள் மனனம் செய்து வைத்துக் கொண்டார்கள். ஒரு நாள் என்னவாச்சு, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களுடைய தொண்டையில சாப்பாடு சிக்கிக்கிச்சு. அப்ப அந்த பாதிரியார் என்ன செய்து பார்த்தாலும் தண்ணீர் எடுத்து குடிக்கிறாரு, மதுபானத்தை எடுத்து குடிக்கிறாரு, அவருடைய தொண்டையிலிருந்து அந்த சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. ஆனா அவர் காதால கேட்ட இந்த வசனம் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. அல்லாஹ்வினுடைய குர்ஆனுடைய வசனம் இல்லையா, என்னை அழியுங்கள், நான் பதில் தருகிறேன். உடனே அல்லாஹ்ட்ட சொன்னாரு, யா அல்லாஹ், இவ்வளவு காலம் உனக்கு மாறி செஞ்சிருப்பேன், தயவு செஞ்சு என்னை காப்பாத்திரு அப்படின்னு ஒரே ஒரு தடவை தான் அவர் அல்லாஹ்வை அழைச்சாரு. உடனே அவருடைய சாப்பாடு உள்ளே இறங்கி விட்டது. அப்ப அவங்க 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று கிதாபில் எழுதுறாங்க. அப்ப நம்முடைய துஆவிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். எவ்வளவுதான் காலம் ஆனாலும் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, சிறந்த துஆ எது தெரியுமா? நீண்ட காலம் எது கேட்கப்படுகிறதோ அந்த துஆ தான் சிறந்த துஆ என்று சொன்னார்கள். எனவே வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் சோதனைகளை விட்டு காப்பாற்றி அல்லாஹ்வை மட்டுமே நம்பி வாழக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. تنسوا مخني وولي